Hello traders. So Nifty and Bank Nifty analysis பாத்துறோம் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு. Nifty ஓட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ கரண்ட்லி மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு மொமெண்டமில் இருக்குது. பட் there is a கேப் எங்கே இருக்குன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24,540 to 24,500 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணணும். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ செல் சைடில் இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் பை வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் பைக்கு இருக்க கீ இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ R1 வந்து 24,659 இது வந்து ஒரு கீ இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபார் அ பிரேக் ரெசிஸ்டன்ஸ். இதை உடச்சிச்சு அப்படின்னா we can expect further. அண்ட் R2 பொறுத்த வரைக்கும் எங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செல்லிங் ஏரியா கூட. ஸோ R2 லெவல் பார்க்குறப்போ R2 which is at 882 24,882 ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஷார்ட் டேர்மில். அண்டு சப்போர்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கன்னா இந்த லெவல் தான் சப்போர்ட். ஏன்னா இந்த கேப்பும் இருக்கிறதுனால லெவல்ஸை வந்து இது எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணும். ஸோ சப்போர்ட்டாக இது ஆக்ட் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. S1 இப்போது எதுவும் ஒரு நியூஸஸ் வரல அப்படின்னா இந்த சப்போர்ட் உடையாது. நியூஸ் வந்துச்சுன்னா உடையிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னொன்று சைக்காலஜிக்கல் லெவல் பார்த்திங்கன்னா 24,500 பட் இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக 502. ஸோ இதுலேருந்து வந்தால் கூட இந்த சப்போர்ட்டோடைய மினிமல் லெவல் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா இந்த 24,472 வரைக்கும் கூட இருக்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்டு சப்போர்ட் 2 எங்கே இருக்குது அப்படின்னா லெவல்ஸ் பார்க்குறப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து விச் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் ஆக்ட் ஆகலாம் எங்கே அப்படின்னா 24,418. ஸோ இதுதான் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். அண்டு பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டி ஓவரால் பார்க்குறப்போ செல்லிங்கில் தான் இருக்குது. செல்லிங்கில் இருந்தால் கூட செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது செல் ஆக்டிவேட் ஆகிருக்கப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா செல்லை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனோடைய லெவல் பார்த்திங்க அப்படின்னா 55,223 to 366 இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் எப்பப்பெல்லாம் வந்திருக்கோ அப்போல்லாம் செல் ஆஃப் ஆகிருக்கு. 1 2 3 தடவை இங்கே பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். 1 2 3 தடவை வந்து ட்ரிகர் செல்லுக்கு தான் இருக்குது. ஒரு புஷ்ஷு, அடுத்த தடவை மேலே ஏறியும் ஒரு புஷ்ஷு, இங்கேயும் ஒரு புஷ். ஸோ இப்போ கிளியர் லெவல்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இல்லை. வால்யூமும் பார்க்குறப்போ ஒன்றும் பெரிய வால்யூமும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். R1 பார்த்திங்க அப்படின்னா 55,359 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து விழுறதுக்கான அதிக ப்ராபபிலிட்டியும் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோடைய லெவல் பார்க்குறப்போ இதுவும் அதிக ப்ராபபிலிட்டி கொடுக்குது. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடுத்து எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த லோ வரைக்குமே வரத்துக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் அந்த செல் ஆக்டிவேட் ஆகிட்டுனா இந்த லோ வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ வரத்துக்கு 54,930. ஸோ இது வரைக்குமே வரத்துக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் என்ன பண்ணுது மார்க்கெட்டில் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல் பார்க்கலாம். ஓவராலாக ஒரு 15 மினிட்ஸில் பார்க்குறப்போ எது வரைக்கும் வரும்னா சொல்லலாம்னா கரெக்டாக இந்த ரீஜன் வந்து செல் ஆக்டிவேட்னால் இந்த ரீஜன் வரைக்குமே டேப் ஆகலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆன் டவுன் சைட், கிட்டத்தட்ட 0.25% மூவ் ஆகலாம் மார்க்கெட். லெட்ஸ் சி, பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு ட்ரேடிங் அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி நான் கற்றுக்கணும், நியூவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்புறம் 8300110304 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க ஃபார் ட்ரேடிங் கிளாஸஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.